மக்களுடைய நெருக்கம் ஒன்று இருக்கவில்லை. නායකයෝ ඉන්නේ ජනතාවට වඩා උඩින්. தலைவர்கள் இருப்பது மக்களையும் விட மேலாக. මහජනයාගේ ධනෙ විශාල ප්‍රමාණයක් පාලකයෝ නාස්ති කරනවා. மக்களுடைய உங்களுடைய வரிப்பணத்தை அதிகாரிகள் எவ்வளவு வீணாக்கினார்கள். විශාල ප්‍රමාණයක් හොරකම් කරනවා. அதிகளவானதை களவெடுத்தார்கள், திருடினார்கள். අපි ඒක නතර කරපු ආණ්ඩුවක්. அதை நிறுத்திய அரசாங்கம் ஒன்று எமது அரசாங்கம் என்பது. මේ කංකසන්තුරෙත් හදලා තියෙනව නේද ජනාධිපති මන්දිරය? வெல்வெட்டித்துறை அல்லது காங்கேசன் துறையிலையும் இருக்குதானே ஜனாதிபதி மாளிகை ஒன்று. දැකලා තියෙනව නේද? கண்டிருக்கிறீங்களா? மயிலெட்டி. මයිලිති ප්‍රදේශයේ තියෙනවා. ඔව්. මෙහෙට ජනාධිපති මන්දිරයක් ඕනද? இங்க ஜனாதிபதி மாளிகை ஒன்று தேவையா? මට නම් එපා. தோழருக்கு வேணாமா? ඕගොල්ලන්ට ඕනද? உங்களுக்கு வேணுமா? வேண்டாம். මට එපා. தோழருக்கு வேண்டாமாம் அது. අපි අද දිසාපතිතුමාටත් ආණ්ඩුකාරතුමාටත් කිව්වා ඒකට ගැළපෙන ව්‍යාපෘතියක් හොයලා දෙන්න. අපි ඒකට ජනාධිපති මන්දිරය දෙන්න. இன்று மாவட்ட செயலாளருக்கும் அதே போன்று ஆளுநர் அவர்களுக்கும் கூறினாராம், அந்த மாளிகை தொடர்பாக எதிர்காலத்தில் அதை எப்படி பராமரிப்பதற்கான உரிய திட்டம் ஒன்று அமையுங்கள், அதற்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று. හොඳද? நல்லமா? ඒක යුනිවර්සිටි එකක් දාන්න හොඳයි නම් අපි ඒක කරමු. அதுல பல்கலைக்கழகம் ஒன்று போட வேணுமா இருந்தா அதுக்கு சப்போர்ட் பண்றோம். සංස්කෘතික මධ්‍යස්ථානයක් දාන්න ඕන නම් ඒක කරමු. கலாச்சார ஒரு மண்டபமாக அமைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். හොඳයිනේ. நல்லமா? මෙහෙ විතරක් නෙවෙයි නුවරඑළිය මාලිගයටත් අපි ඒක කරනවා. இங்கு மட்டுமல்ல, நுவரெலியாவிலும் இருக்கு, அதற்கும் அப்படித்தான் செய்வோம். අනුරාධපුරයකටත් ඒක කරනවා. அனுராதபுரத்தில் இருக்கும், அதற்கும் அப்படித்தான் செய்வோம். මයියංගනයකටත් ඒක කරනවා. மையாங்கனையில் இருக்கு ஒன்று, அதற்கும் அப்படித்தான் செய்வோம். කතරගමයකටත් ඒක කරනවා. கதிர்காமத்தில் இருக்கு, அதற்கும் அப்படித்தான் செய்வோம். මේ හැමතැනම ජනාධිපති මන්දිරය. அனைத்து இடங்களிலுமே ஜனாதிபதி மாளிகைகள். අවර අවතාර කියලා ෆිල්ම් එකක් තිබ්බ නේද? அவதார் என்ற ஒரு படம் இருந்துச்சு, பாத்தீங்களா? අවතාර කමලහාසන් නේ. කමලහාසන් හිටියේ අවතාර. அவதார், ඈ? அவதாரம், අවතාරම්. දසවතාරම්. தசாவதாரம். ඒ වගේ තමයි ජනාධිපති. එක එක ස්වරූපයෙන් ඉන්න එක එක මාලිගා. தசாவதாரம் மாதிரி என்ன, ஒவ்வொரு மாளிகைகளும் ஒவ்வொரு ஒரு விதமாக இருக்கிறதுக்கு தான் அதுகளை அமைச்சிருக்கு. අපි ඒක වෙනස් කරනවා. அதை நாங்கள் மாற்றி அமைப்போம். හොඳයිනේ. நல்லதானே? රයිට්. ඇයි ඒ? ஏன் அது? මහජනයාගේ දෙන මෙච්චර නායකයෝ නාස්ති කරන්න හොඳ නෑ. மக்களுடைய பணத்தை வீணாக்க கூடாது இந்த தலைவர்கள். මහජනයාගේ ධනය නායකයෝ මෙච්චර වියදම් කරන්න හොඳ නෑ. மக்களுடைய பணத்தை இந்த அரசியல் தலைவர்கள் இவ்வாறு செலவழிக்க கூடாது. අපි දුප්පත් රටක්. நாங்கள் வறுமைக்குட்பட்ட ஒரு நாடு, ජනතාවත් දුප්පත්. மக்களும் வறுமைக்குட்பட்டவர்கள். නායකයා தலைவர் දසවතාර. தசாவதாரமாக இருக்கின்றார். හොඳද? நல்லமா அது? ඒ දේශපාලන වෙනස් වෙන්න ඕනේ නැද්ද? அந்த அரசியல் மாறணுமா வேணாமா? අන්න ඒ දේශපාලන අපි වෙනස් කරලා තියෙනවා. அந்த அரசியலை நாங்கள் மாத்தி இருக்கின்றோம். මේ දේශපාලන තමයි අපේ රට ඕන. இந்த அரசியல் தான் நமக்கு தேவைப்படுவது. ඒ නිසා අපේ රට ගොඩනැගීමේ දිශාවට අපි පය තබලා තියෙනවා. ஆகவே இந்த நாட்டை அபிவிருத்தி செய்யும் அந்த பயணத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். විශේෂයෙන් මේ උතුරු පළාත ඉලක්ක කරගත්තු සංවර්ධන සැලසුම් ගණනාවක් අපි සැලසුම් කරලා තිබෙනවා. விசேடமாக இந்த வடமாகாணத்தை இலக்காக வைத்த பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க මම திட்டமிட்டிருக்கிறோம். කලින් කිව්වා වගේ කර්මාන්ත කලාප 3ක්, ஏற்கனவே கூறியதை போன்று தொழில் மையங்கள் 3, ඒ වගේම සංචාර කර්මාන්තය දියුණු කරන්න සැලසුමක්, அதே போன்று சுற்றுலாத்துறை வளர்ப்பதற்கான திட்டம், ඒ වගේම අපි හඳුනාගෙන තියෙනවා මේ උතුරු පළාතේ පොල් වගා කරන්න පුළුවන් අක්කර 40000ක් තියෙනවා කියලා. அதே போன்று நாங்கள் கண்டறிந்திருக்கின்றோம் இந்த வடமாகாணத்திலே தென்னை பயிர் செய்யக்கூடிய 40,000 ஏக்கர் காணிகள் இருக்கின்றது என்று. මේ අයවෙන් අපි பயிரிடக்கூடிய அந்த விருப்பமானவர்களுக்கு පොල් පැල දෙන, தென்னம்பிள்ளைகள், බිම සකස් කරගන්න මුදලක් දෙන, அந்த நிலத்தை செய்வதற்கான பணம், පොහොර දාන්න මුදලක් දෙනන් අපි. பசலையிடுவதற்காக நிதி நாங்கள் வழங்குவோம். ඔගොල්ලෝ වගා කරන්න ලෑස්තිද? நீங்கள் பயிரிட விருப்பமாக இருந்தால் நாங்கள் அவற்றை வழங்க தயாராக இருக்கின்றோம். වගා කරන්න ඕන. தென்னை பயிர் செய்ய நாங்கள் අපි முன்னெடுக்க ඔක්කොම வேண்டும். එකතු වෙලා මේ රට හදන්න ඕන. நாங்கள் அனைவருமே ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். මම දන්නවා මේ උතුරු පළාතේ ජනතාව எனக்கு தெரியும் இந்த வடமாகாணத்திலே உள்ள மக்கள், විශාල ලෙස කුස් කර්මාන්තයේ විහිසෙන ජනතාවක්. கணிசமான மக்கள் விவசாயத்துறையில் ஈடுபடுகின்றார்கள். හැබැයි නිසි මිලක් නැහැ. ஆனால் சரியான விலை இல்லை, නිසි සැලැස්මක් නැහැ. சரியான ஒரு திட்டம் ஒன்று இல்லை. එඳ ගොවි ජනතාව
මූණ දී තියෙන ගැටලු වලට අපි විසඳුම් හොයන්නම්. அவ்வாறு விவசாயிகள் முகம் கொடுத்திருக்கும் பிரச்சனைகளுக்கும் நாங்கள் தீர்வு வழங்குவோம். මේ වන විටත් අපි පෝර සානාධාර රුපියල් 25000 දක්වා වැඩි කරා. ஏற்கனவே நாங்கள் பசலை மானியத்தை 25,000 ரூபாய் வரையும் நாங்கள் அதிகரித்தோம். අපිට ඕන ජනතාවගේ ජීවිතය උසස් කරන්න. எமக்கு தேவை சாதாரண மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும். ගොඩක් අපේ මේ ගැටුම් පිටිපස්සේ තියෙන්නේ. நாம் முகம் கொடுக்கும் கணிசமான பிரச்சனைகளுக்கு பின்னால் இருப்பது, ගොඩක් මේ යුද්ධ පිටිපස්සේ තියෙන්නේ. கணிசமான இந்த யுத்தங்களுக்கு பின்னால் இருப்பது ආර්ථික ප්‍රශ්නයක් තියෙන වැඩිපුර. பொருளாதார பிரச்சனை தான் கூடிய பாகம் இருக்கின்றது. එතන මේ ආර්ථික ප්‍රශ්නට අපි උත්තර හොයන්න ඕන. ஆகவே இந்த பொருளாதார துறை வளர்க்கும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். ඒකට අපි සැලසුම් හදලා තියෙනවා. அதற்கு நாங்கள் திட்டங்களை அமைத்திருக்கின்றோம். ඒ වගේම භාෂාව. அதே போன்று மொழி உரிமை. අපි ප්‍රධාන වශයෙන් සිංහල දෙමළ භාෂාව කතා කරන ජන කණ්ඩායම් දෙකක් ඉන්නවා. பிரதானமாக இந்த நாட்டிலே தமிழ் சிங்களம் என்ற மொழிகளை கதைக்கும் மக்கள் இருக்கின்றோம். ඒ හැම පුරවැසියෙකුටම அந்த அனைத்து பிரஜைகளுக்கும் තමන්ගේ භාෂාවෙන් රාජ්‍යත් එක්ක ගනුදෙනු කරන තියෙන අයිතිය හදන්න ඕන. தனது தாய்மொழியிலே அரசாங்கத்துடன் தொடர்பு கொள்ளும் அந்த உரிமையை ஏற்படுத்த வேண்டும். තමන්ගේ භාෂාවෙන් පොලිසියට ගිහලා පැමිණිල්ලක් කරන්න අවස්ථාව තියෙන්න ඕන. தனது தாய்மொழியிலே போலீஸுக்கு போய் ஒரு முறைப்பாட்டை செய்வதற்கான உரிமை இருக்க வேண்டும். ඒ නිසා මේ භාෂාවෙන් ඇති වී තිබෙන අසමානතාවය අපි විසඳිය යුතුයි. ஆகவே இந்த மொழி ரீதியாக இந்த பிரிவினை நாங்கள் இல்லாதொழித்து ஒழிக்க வேண்டும். ඒ නිසා තමයි මං කලින් කිව්ව ඔබගේ දරුවන් පොලිසියට බන්ධන්න. ஆகவே தான் முதல்ல சொன்னார் தோழர், உங்களுடைய இந்த இளம் சக்திகள் போலீஸ் துறையில அந்த අපි சேருங்கள் என்று. ඊළඟ රජයේ රස්සාවලට ගන්නකොට ඔබගේ දරුවන් ඒවට බැඳින්න. அரச துறையில் ஆட்களை சேர்க்கும் போது உங்களோட பிள்ளைகளை அவற்றுக்கு இணையுங்கள். ඒ දෙමළ භාෂාවෙන් කතා කරන රාජ්‍ය සේවයක් අපිට අවශ්‍යයි. ஏனென்றால் தமிழ் மொழியிலே கலந்து அந்த கதைக்கும் அரச துறை ஒன்று எங்களுக்கு இந்த வடக்கிலே தேவைப்படுகின்றது. ඒක අපි හදන්න සැලසුම් කරලා තියෙනවා. அதை அமைப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம். ඒ වගේ ඊළඟ වැදගත් அதே போன்று இன்னொரு முக்கியமான விஷயம், අපේ ආගමික අයිතීන් පිළිබඳ සාධාරණත්වයක් තියෙන්න ඕන. எமது மத ரீதியான உரிமைகள் எங்களுக்கு பெற்றுக் கொள்வதற்கான அந்த சூழல் அமைய வேண்டும். මෙතන අපේ නායක හාමුදුරුවෝ වැඩ සිටිනවා. எமது நாயக்க தேரர் அவர்கள் இருக்கின்றார்கள். අපේ කුරුක්කොල් තුමාලා වැඩ සිටිනවා. எமது குருக்கள் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். අපි අතර ගැටුමක් තියෙන්න ඕනද? எமக்கிடையே ஒரு போட்டி முரண்பாடு ஒன்று இருக்கணுமா? ආගම අපේ විශ්වාසය. மதம் என்பது எமது எதிர்பார்ப்பு, நம்பிக்கை. එක්කෙනෙකුට කියන්න බෑ උඹේ විශ්වාසය අත්තරපන් කියලා. யாருக்குமே வற்புறுத்த இயலாது அந்த நம்பிக்கையை கைவிட வேண்டும் என்று. ඒ එකිනෙකාගේ විශ්වාසය අපේ විශ්වාසයට ගරු කරන්න ඕන. அந்த ஒவ்வொரு நபர்களுடைய நம்பிக்கைக்கும் நாங்கள் நம்பிக்கையோடு செயல்படணும். අපි අපේ රටේ යලි எமது நாட்டில் மீண்டும் ஒரு முறை ආගම්වාදී, மத ரீதியான முரண்பாடு, ජාතිවාදී இன ரீதியான முரண்பாடு, ගැටුමක් වර්ධනය වෙන්න ඉඩ දෙන්නේ ஒரு නෑ. முரண்பாடு ஏற்படுவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். පහුගිය දවස්වල கடந்த காலங்களிலே එවැනි ජාතිවාදී සටන් පාට අරගෙන කට්ටිය ඉස්සරහට එන්න පටන් ගත්තා. அவ்வாறான இன ரீதியான கோஷங்களை எழுப்பிக் கொண்டு சிலர் முன்னுக்கு வந்தார்கள். අපි ජාතිවාදී වපුරන අයට நாங்கள் இனவாதத்தை தூவுவர்களுக்கு නීතිය උපරිමයෙන් ක්‍රියාත්මක කරනවා. சட்டத்தை உயர்ந்த பட்சத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுப்போம்.